அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகரும் அரசாங்க உதவி வேணும், இல்லை சொந்தமாக தொழில் நடத்தி லாபம் சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உலகில் வாழணுன்னா மிகப்பெரிய முக்கியம். வசதி வாய்ப்போடு வாழணுன்னா பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சிறந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் தான் அந்த பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும். தொழிலை தேர்ந்தெடுக்கணும்னா மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த 10ஆம் இடம். அதே போல் தொழில்காரகன், ஆயுள்காரகன் சனி பகவான். அரசாங்க வேலையாக இருந்தால் சூரிய பகவான். சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா அவங்க அரசாங்க வேலையை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு எளிதில் கிடைச்சிடும். சனி பகவானை பொறுத்த மட்டும் எந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த அவங்களுடைய ஜாதகட்டத்தில் சனி பகவானுடைய அருளை வைத்து அவங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு ஜாதகருடைய ஜாதக கட்டத்தை அடிப்படையில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த தொழிலையும் சில சூட்சுமங்கள் இருக்குது. அதாவது லான் போட்டு லக்கணும், அங்கேருந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் இருந்தால் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை அடிப்படையில் தொழிலை விரிவுபடுத்தலாம். அவங்க மூலயமா லாபம் கிடைக்கும். இப்போ 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தந்தையால் லாபம் கிடைக்கும். 11இல் சந்திரன் இருந்தால் தாயால் லாபம் கிடைக்கும். 11இல் செவ்வாய் இருந்தால் சகோதரனால் லாபம் கிடைக்கும். 11இல் புதன் இருந்தால் மனைவியால் லாபம் கிடைக்கும். 11இல் குரு இருந்தால் புத்திரர்களால் லாபம் கிடைக்கும். 11இல் சுக்கிரன் இருந்தால் பெண் மனைவியால் லாபம் கிடைக்கும். 11இல் சனி இருந்தால் வேலையாட்கள் மூலம் லாபம் கிடைக்கும். 11இல் ராகு கேது இருந்தால் அந்நிய இனத்தவரால் லாபம் கிடைக்கும். 11இல் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்தொழிலே இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ 11இல் சூரியன் இருக்குது, 11இல் சந்திரன் இருக்குதுன்னா அவங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கக்குள்ள, இப்போ சூரியன்னா தந்தையுடைய பேரை வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ சந்திரனா தாயுடைய பேரை வச்சு ஆரம்பிக்கலாம். செவ்வானா சகோதரர் பேரை வச்சு ஆரம்பிக்கலாம். புதனுனா மனைவியுடைய பேரை வச்சு ஆரம்பிக்கலாம். அப்படி அந்த பேரை வச்சு ஆரம்பிக்கக்குள்ள அந்த நிறுவனம் சிறப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலம் அதிகமான லாபத்தை பெற முடியும். கருத்தில் கொடுங்க. அவங்க தான் இவங்களுக்கு முதலீடு தரணும் இல்லை, அவங்களுடைய பேரை வச்சு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கக்குள்ள அந்த பேர் இவங்களுக்கு லாபத்தை தேடி தரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.